கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க தீர்ப்பு செய்கிறேன் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை, இந்த வசனத்தை தியானிக்கும்படியாக நம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். ஆண்டவரே, இதிலே மறைந்திருக்கிற சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். இந்த வசனம் ஆழமான சத்தியங்களை கூறுவதாக அமைந்திருக்கிறதாக நாங்கள் ஆவியிலே உணர்கிறோம். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே. நீர் மறைபொருள்களை எல்லாம் வெளிப்படுத்துகிற தேவன். இந்த செய்தியை எங்களுக்கு வெளிப்படுத்தி இதன் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு என்ன காரியங்களை சொல்ல விரும்புகிறீரோ அதை சொல்லித்தாரும். அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளில் ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் பரிசுத்த பவுல். இது யாரை பற்றி சொல்லப்பட்ட காரியமாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, உங்களுக்குள்ளே விபசாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபசாரமாய் இருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கூறுகிறது. அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத இந்த விபச்சாரம் விசுவாசிகளுக்குள்ளே இருக்கிறதை பரிசுத்த பவுல் இதிலே குறிப்பிடுகிறார். அஞ்ஞானிகள் என்று சொல்லும்போது தேவனுக்கு ஏற்ற ஞானம் இல்லாத உலகத்து மனிதர்கள், விசுவாசிகள். அவர்களுக்குள்ளே கூட இல்லாத இந்த காரியம் சபையிலே ஒரு நல்ல விசுவாசத்துக்குள்ளே இருக்கிற மனிதர்களுக்குள்ளே இருக்கிறதாக அவருக்கு ஆவியானவர் சொல்லி இருக்கிறதான அந்த காரியம், அவர் கேள்விப்பட்ட காரியத்தை பற்றி கண்டித்து கூறுகிறார். இது யாக்கோபின் புத்திரனாகிய ரூபனிடத்திலே கிரியை செய்ததான ஆவி. அவன் தன் தகப்பனுடைய மறுமனையாட்சி இடத்திலே பிரவேசித்தான் என்பதை வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஆவி இன்றைக்கும் சபைகளிலே ஜனங்களுக்குள்ளே விசுவாசிகளுக்குள்ளே காணப்படுகிறதை குறித்து பரிசுத்த பவுல் கண்டித்து உணர்த்துகிறார். இதிலே இந்த வசனம் ஆழமான சத்தியத்தை நமக்கு சொல்லித் தருகிற ஒரு வசனமாக இருக்கிறதை நம்மாலே இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்டவனுடைய ஆவி, இப்படி செய்கிற ஒருவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி. இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற 3 இருக்கிறது. இந்த ஆவியும் சரீரமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவன் மீட்கப்பட வேண்டும். ஒன்று, அவன் மரித்து இருந்தால் கர்த்தருக்குள்ளே மரிக்க வேண்டும். கர்த்தருக்குள்ளே மரித்து இருந்தால் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவன் உயிர்த்தெழ முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார், எப்படி வருவார் என்றால், அவர் எப்பொழுது வருவார் என்பது அவருக்கு தெரியாது. பிதா ஒருவரை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும். ஏன் அவர் ஆரவாரத்தோடு வருகிறார்? பெரிய ஒரு மகிழ்ச்சி, தன்னுடைய ஜனங்களை பார்க்க, தன்னுடைய ஜனங்களை மீட்டுக்கொள்ள
அவர் மகிழ்ச்சியோடு வருகிறார். மணவாளன் மணவாட்டியை பார்க்கும் பொழுது எப்படி ஆரவாரத்தோடு மேலதாளங்களோடு வந்து அழைத்து கொண்டு செல்வாரோ அப்படி இவர் வருகிறார். இது யூத முறைமையின்படி மணவாட்டியை வந்து சந்திக்கிறதான மணவாளன் இப்படி மேலதாளங்களோடு வாத்தியங்களோடு வருவதாக நாம் அறிகிறோம். அதுபோல மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டியாகிய சபையை ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வருவார். அப்படி வரும்பொழுது ஏற்கனவே பரலோகத்திலே அவரோடு கூட இருக்கிறதான பரிசுத்தவான்களை அவர் கூட்டிக் கொண்டு வருவார். முதலாவது கர்த்தருக்குள்ளே மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். ஏற்கனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பரிசுத்தமாய் ஜீவித்து மரணமடைந்து பூமியிலே கல்லறைக்குள்ளே இருக்கிறவர்கள் அந்த கல்லறைகள் வெடித்து அவர்கள் உயிரோடு எழுப்புவார்கள். எப்படி எழுப்புவார்கள்? மகிமையின் சரீரமாக, ஆவியின் சரீரமாக எழும்புவார்கள். நாம் மரிக்காமல் உயிரோடு இருக்கும் பொழுது பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக ஒரு நிமிடத்திலே இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு இந்த சரீரமானது அப்படியே இந்த மாம்ச சரீரம் இறந்து போனவர்களுக்கு மாம்ச சரீரம் மண்ணோடு மண்ணாக்கி போய்விடும். உயிரோடு இருக்கிற நம்முடைய மாம்ச சரீரம் ஒரு நிமிடத்திலே இமைப்பொழுதிலே மறுரூபம் அடைந்துவிடும். மறுரூபம் என்று சொன்னால் ஆவிக்குரிய மகிமையின் ஒரு சரீரம், மகிமையின் சாயல். கர்த்தர் அப்படித்தானே படைத்தார் நம்மை மகிமையின் சாயலாக, அன்பின் ரூபமாக தானே படைத்தார். ஏதேன் தோட்டத்தில் அப்படித்தான் இருந்தோம். அப்படிப்பட்ட மகிமையின் சாயலை நாம் அடைந்து ஒரு நிமிடத்தில் இமைப்பொழுதிலே மறுரூபம் அடைவோம். இதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் நாளிலே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும். இப்பொழுது ஆவி, ஆத்மா, சரீரம் என்று சொல்லும்போது கர்த்தருடைய நாளிலே நாம் அப்படி ஆகும்படியாக இந்த ஆவி, இப்படிப்பட்டவனுடைய ஆவி அவருடைய நாளிலே அந்த ஆவி ரட்சிக்கப்பட வேண்டும். அப்படி அவருடைய நாளிலே அந்த ஆவி ரட்சிக்கப்படும்படியாக என்ன செய்கிறார்? மாம்சத்தை அழிவுக்காக ஒப்புக் கொடுக்கிறாராம். இந்த மாம்சம் தானே பாவம் செய்தது. அதனால இந்த மாம்சம் இங்கே இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நியாயந்தீர்க்கப்பட வேண்டும். அது எப்படி நியாயந்தீர்க்கப்படுகிறது என்று சொன்னால் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறாராம். சாத்தான் இந்த மாம்சத்தின் அழிவுக்காக, அந்த மாம்சத்தின் கிரியைகளுக்காக, பாவத்தின் பலனாகிய நியாய தீர்ப்பை கொடுக்கும்படியாக, இந்த சரீரத்தை உபத்திரப்படுத்தும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் என்று இவர் ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறார். இந்த மனிதன் யார் என்றால் ஒரு நல்ல விசுவாசியாக சபையில் இருக்கக்கூடிய ஒருவன். ஏனென்றால் ஏன் இப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு முக்கியமான காரியம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத இந்த விபசாரத்தை இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்களே என்று 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கூறுகிறது. ஒரு சபையிலே ஒரு விசுவாசி இப்படிப்பட்ட காரியத்தை செய்தான் என்றால், அது நிரூபிக்கப்பட்டு விட்டால் என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை விட்டு நம்மை விட்டு விலக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை கொடுக்கும் பொழுது அவர் கொடுத்ததான முக்கியமான ஒரு கட்டளை, ஜாதிகளோடு கலவாமல் இருக்க வேண்டும். ஜாதிகளோடு கலக்கக்கூடாது. ஏனென்றால் ஜாதிகளோடு கலந்தால் அவர்களோடு கூட சேர்ந்து நீங்கள் அவர்கள் செய்த பாவங்களை செய்வீர்கள், விபச்சாரம், வேசித்தனத்தை செய்வீர்கள், அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொண்டு விக்கிரக ஆராதனை செய்வீர்கள். இதனால் எனக்கு கோபமூட்டி தேசத்தை தீட்டுப்படுத்தி ஆசீர்வாதத்தை இழந்து விடுவீர்கள் என்றுதான் அவர் சொன்னார். ஜாதிகளை அவர் துரத்தினதே இந்த வேசித்தனத்தினாலும்
விக்கிரக ஆராதனையினாலும் தான் தேசம் தீட்டுப்பட்டது என்று சொல்லிதான் திருத்தினார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்துக்குள்ளே போன பொழுது இவர்களும் அந்த ஜாதி மக்களோடு சேர்ந்து கொண்டு அவர்களுடைய பாவங்களை எல்லாம் செய்து இவர்கள் எப்படி துரத்துண்டு போனார்களோ அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களும் பிற்காலங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேசத்தை விட்டு உலகமெங்கும் துரத்தப்பட்டார்கள். எனவே இந்த சபையானது இவர்கள் நிமித்தமாக, இப்படிப்பட்ட விபச்சார பாவம் செய்கிறவர்கள் நிமித்தமாக தீட்டுப்படக்கூடாது என்பதற்காக பரிசுத்த பவுல் இப்படி சொல்கிறார். ஏனென்றால் இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்க வேண்டும், சபையை விட்டு நீக்க வேண்டும், கலக்கக்கூடாது. அடுத்து நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். இருமாப்பு என்று சொன்னால் என்னவென்றால், இது தேவனுடைய சபை, இது ஒரு ஆசரிப்பு கூடாரம், இதற்குள்ளே பாவம் செய்தவன் இருந்தால் அது மற்ற விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கும். எப்படி ஒரு பாவம் செய்கிறவன் அவன் மூலமாக, அந்த இரத்தப்பழியின் மூலமாக தேசம் கெட்டு போகிறதோ, அது தன்னுடைய பலனை கொடுக்காமல் போகிறதோ, அப்படியே சபையிலும் கூட ஆவியின் அபிஷேகம் வரங்கள் கிரியை செய்யாது. ஆவியானவர் துக்கத்தோடு வெளியே இருப்பார். அதனாலே அவனை விட்டு நீங்க வேண்டும், அவனையும் நீக்க வேண்டும். நாம் அவனோடு கூட கலந்து கொள்ளக்கூடாது என்றுதான் இந்த வசனம் கூறுகிறது. நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கையில் நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? விபசாரக்காரரோடு கலந்திருக்க கூடாது என்று நிருபத்திலே உங்களுக்கு எழுதினேன். இப்படி நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபசாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாவது, உதாசீனாவது, விரியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோடே கலக்கக்கூடாது, அப்படிப்பட்டவனோடு கூட புசிக்கவும் கூடாது என்று விசுவாசிகளை பற்றித்தான் இப்படி சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் விசுவாசிகளைத்தான் நாம் தடுக்க முடியும். அவர்கள் நம்மை விட்டு விலகி போகும்படியாகவோ, நாம் அவர்களை விட்டு விலகி போகும்படியாகவோ நாம் தான் செய்ய முடியும். ஆனால் புறம்பே இருக்கிறவர்களை குறித்து நாம் ஒன்றும் செய்ய முடியாது. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் என்று 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கூறுகிறது. புறம்பே இருப்பவர்கள் என்று சொன்னால் உலகத்தார். இந்த உலகத்தில் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். நாம் அவர்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தை விட்டே தான் நீங்கி இருக்க வேண்டும். ஏனென்றால் எல்லா இடத்திலும் இந்த விபசாரக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் உலகத்தில் இருப்பார்கள். அவர்கள் இருந்து விட்டு போகட்டும். ஆனால் சபைக்குள்ளே, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய வீட்டுக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் அவர்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்றுதான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். அவனோடு கலந்திருக்கக்கூடாது, அப்படிப்பட்டவனோடு கூட புசிக்கக்கூடாது என்று சொன்னால், புசிக்கிறது என்று சொன்னால் என்ன? பந்தியிலே அவனோடு கூட சேர்ந்து புசிக்கக்கூடாது, அல்லது சபையிலே அவனோடு கூட சேர்ந்து புசிக்கக்கூடாது. ஏனென்றால் கொஞ்சம் புளித்த மாவு முழு மாவையும் புளித்த மாவாக ஆக்கிவிடும். எனவே அந்த கொஞ்சம் புளித்த மாவு என்று சொன்னால் கொஞ்சம் பாவம், அவனுடைய அந்த பாவம் சபை முழுவதையும் கரைப்படுத்திவிடும், தீட்டுப்படுத்திவிடும். எனவே அப்படி செய்யக்கூடாது, அவனை நீக்க வேண்டும் என்று ஆலோசனை கூறுகிறார். இப்படி ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அடுத்து ஒரு செய்தி உண்டு. 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 7 முதல் இருக்கிற வசனங்களை பார்க்கும் பொழுது, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துமாயிருக்கிறான். மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகமுள்ள ஆவிகள் இந்த உலகத்தில் இருக்கிறது.
அவர்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வார்கள், எல்லாவற்றையும் சொல்வார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவே தேவன் என்பதை அறிக்கையிடவே மாட்டார்கள். இயேசுவை அறிக்கையிடவே மாட்டார்கள். அப்படி இயேசுவை அறிக்கையிடாத அல்லது இயேசுவை பற்றிய சாட்சி அல்லது இயேசு என்ற வார்த்தையை வாயிலே சொல்லாதபடிக்கு இருக்கிறவர்கள் அது அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துமாக இருக்கிறான். அதனாலே உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவனுடைய உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்து நமக்கு சொன்னதை அப்படியே நிறைவேற்றி அதன்படி நடக்க நாம் நம்மை பழக்குவிக்க வேண்டும். ஆனால் அப்படி நிலைத்திராமல் கிறிஸ்து சொன்ன உபதேசத்திற்கு மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. ஏனென்றால் கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள் தேவனாலே கொடுக்கப்பட்டவைகள். கிறிஸ்துவை உடையவன் தேவனை உடையவன். கிறிஸ்து இல்லாதவன், கிறிஸ்துவை மறுதலிக்கிறவன் தேவனை மறுதலிக்கிறவனாக இருக்கிறான். இப்படி கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவன் எவனோ அவன் பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள் என்று 2 யோவான் 1:10 கூறுகிறது. கிறிஸ்துவின் உபதேசம் கிறிஸ்துவே தேவன் என்று சொல்லாமல் பிதாவையும் குமாரனையும் ஏற்றுக்கொள்ளாமல் சிலர் சொல்கிறார்கள் பிதா மாத்திரம்தான் கிறிஸ்து தேவன் அல்ல என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இதை பற்றி தான் அவர் சொல்லுகிறார். பிதா மாத்திரம்தான் தேவன், கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அல்ல என்று சொன்னால் அவன் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி உடையவன். அப்படிப்பட்டவன் ஏதாவது ஒரு உபதேசத்தை கொண்டு வந்து உங்கள் வீட்டிலே சொன்னா அவனை முதலிலே வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாது. அடுத்து அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருக்க வேண்டும். அப்படி அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன், அதாவது அவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளவனாய் இருக்கிறான். இப்படி கிறிஸ்துவின் உபதேசத்தை பெற்றுக்கொள்ளாத ஒருவன் எப்படி அவன் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறானோ அவனுக்கு அவனுடைய கிரியைகளுக்கு பங்குள்ளவனாக அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் இருக்கிறானோ அதுபோல விபச்சார பாவம் செய்கிறவனோடு கலக்கிறவன் அவனுடைய பாவத்திற்கு அவனும் பங்குள்ளவனாக இருக்கிறான் என்பதுதான் இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தின்படி ஏன் அப்படி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், ஏன் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், விபச்சார பாவத்திற்கு நியாய தீர்ப்பே சரீரம் சுட்டரிக்கப்பட வேண்டும், அக்னி கடலுக்குள்ளே தள்ளப்பட வேண்டும் என்பதுதான். ஆனால் அது சாதாரணமான மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. ஆனால் ஒரு விசுவாசத்துக்குள்ளே வந்த ஒரு மனிதனுக்கு அவன் செய்த நீதிகளை கர்த்தர் நினைத்து பார்ப்பார். அதனால தான் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்படியாகத்தான் பரிசுத்த பவுல் இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். ஏனென்றால் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டோம், பரம ஈவை ருசி பார்த்தோம், பரிசுத்த ஆவியை பெற்றோம், தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தோம், மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால் மனந்திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எபிரேயர் 6:4 முதல் இருக்கிற வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய நல்வார்த்தைகளை இனி வரும் பலன்களெல்லாம் ருசி பார்த்து, பரம ஈவை ருசி பார்த்து, பரிசுத்த ஆவியை பெற்று ரட்சிப்புக்குள்ளே வந்து பிரகாசிக்கப்பட்டு இருளெல்லாம் நீங்கி
ஒளி வந்து அந்த ஒளியின் வெளிச்சத்திலே நடந்தவர்கள் மறுதலித்து போய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தினாலும் மனந்திரும்பி மீண்டும் அவர்கள் புதுப்பிக்கிற காரியம் என்பது கூடாத காரியம் என்று சொல்லிவிட்டார். ஆனாலும் பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்கு உரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்புக்கு உரிய காரியங்கள், நன்மையான காரியங்கள் நம்மிடத்தில் உண்டு. அதாவது தேவன் மிகுந்த அன்புள்ளவர். எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் அவன் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பை தேவன் கொடுப்பார். ஏனென்றால் இந்த உலகத் தோற்றத்துக்கு முன்னே அன்பிலே குற்றமற்றவர்களும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருப்பதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நம்மை தெரிந்து கொண்டார். ஜீவ புத்தகத்திலே நம்மை நம்பி நம்முடைய பெயரை எழுதியிருக்கிறார். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டு இப்படி ஒரு விபசார பாவத்துக்குள்ளே போன பிறகு அவனை அப்படியே விட்டு விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல என்று இவர் சொல்கிறார். ஏனென்றால் நம்மிடத்தில் ரட்சிப்புக்குரிய காரியங்கள் இருக்கும், நன்மையான காரியங்களும் இருக்கும். எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ சாட்சிகள், நம்முடைய சாட்சிகளின் மூலமாக அநேக ரட்சிப்புகளை வந்திருக்கலாம். தேவனுடைய ஆலயத்துக்காக நாம் பாடுபட்டிருக்கலாம். தேவனுக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர்களாக, சாட்சி உள்ளவர்களாக, நம்மை பார்த்து அநேகர் இந்த ரட்சிப்புக்குள்ளே வந்தவர்களாக இருக்கலாம். அநேக நற்கிரியைகள் நமக்குள்ளே இருந்திருக்கலாம். ஏதோ பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் கூட சில வேளைகளிலே விழுந்து போனவர்கள் உண்டு. தேவன் அவர்களுடைய நற்கிரியைகளை, நற்செயல்களை, அவர்களிடத்தில் இருந்த நன்மையை மறந்துவிட மாட்டார். யோசபாத்தின் காரியத்தை பாருங்க. யோசபாத்திடத்திலே நல்ல காரியங்கள் இருந்தது. அவன் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே விக்கிரக ஆராதனைக்காரனாகி ஆகாபிடத்திலே போய் அவனோடு சேர்ந்து கொண்டான். ஆனால் தேவன் அவனை தப்புவித்தார். அப்பொழுதுதான் தீர்க்கதரிசியானவன் வந்து சொல்கிறான், உனக்கு தீமை வர இருந்தது, ஆனால் உன்னிடத்திலே நன்மை இருந்ததுனால கர்த்தர் உன்னை பாதுகாத்தார். அப்படி நம்மிடத்திலே நன்மை இருந்திருக்கோம். அதனால என்ன சொல்லுகிறார், உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அருமையான அற்புதமான ஒரு வசனம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் இப்படி சொல்கிறது. ஒரு சாட்சி உண்டு. ஒரு நல்ல விசுவாசி, நல்ல ஆவியிலே அனலுள்ள ஒரு மனிதன், அற்புதமான ஒரு சாட்சி உள்ள மனிதன், அபிஷேகத்தின் நிறைவு, அக்னி அபிஷேகம் இருந்ததான ஒரு மனிதன், சபையிலே அவரால் நல்ல ஆசீர்வாதங்கள், ஆவியின் நிறைவு, அபிஷேகம், சபைக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்த மனிதன் திடீரென்று அவர் பின்மாற்றத்துக்குள்ளே விழுந்து போனார். ஆனால் தேவன் அவரை விட்டுவிடவில்லை, அவரை எழுப்பினார். அதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அந்த சபையின் ஊழியக்காரர் அவர் திடீரென்று ஒரு விபத்திலே சிக்கிக் கொண்டார். அவர் கைகள் கால்கள் எல்லாம் அடிபட்டு போனது. அப்பொழுது இந்த சகோதரன் அந்த ஊழியக்காரருக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்தார். அவரால் எதுவுமே செய்ய முடியாது. இவர் அவருக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்தார். அது மட்டுமல்ல, அநேக பரிசுத்தவான்கள் அந்த சகோதரனுக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அதனால தேவன் இரக்கமுள்ளவராக இதையெல்லாம் நினைத்து பார்த்து அவரை எழுப்பினார். இது உண்மையான ஒரு சாட்சி. இப்படித்தான் பிரியமானவர்களே, நமக்குள்ளே எப்படிப்பட்டவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்காக ஜெபிங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்கிறவனுக்காக ஜெபிக்க நான் சொல்லவில்லை. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு, அப்படிப்பட்டவனுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இது மரணத்துக்கு ஏதுவான பாவமா, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமா
இது வேண்டுமென்றே விரும்பி செய்த பாவமா அல்லது தற்செயலாக ஏதோ ஒரு விபத்தின் மூலமாக செய்ததான பாவமா என்பதெல்லாம் நாம் ஆவியிலே பகுத்தறிந்து தான் செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அதே போல ஒரு சகோதரன் தவறு செய்தால் அவன் அதை மனம் திரும்புவதற்காக அவனிடத்திலே களவாமல் அவனை விட்டு விலகுங்கள், அவன் மனம் வருந்தட்டும், அல்லது அவனை தனியாக கூப்பிட்டு அவனை கண்டித்து அவனுக்கு புத்தி சொல்லுங்கள் என்றெல்லாம் பல ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பாவம் இது கொடுமையான ஒரு பாவம் என்றால், வேசித்தனம் நம்முடைய முழு சரீரமும் பாவத்துக்குள்ளாகி போகிறது. மற்ற பாவங்கள் எல்லாம் அப்படி அல்ல. ஆனால் வேசித்தனம் நம்முடைய ஆத்மாவில், நம்முடைய சரீரத்தில எல்லாம் மிகுந்த ஒரு பலனை, அதாவது தீமையான பலனை கொடுக்கக்கூடிய ஒன்று. அதனால தான் இந்த சரீரத்தை நியாய தீர்ப்புக்கு கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார். அடுத்தது, இது இந்த உம்முடைய கிரியைகள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதுனாலும் செய்ததினாலும் தம்முடைய நாமத்தின் நிமித்தர் தன்னுடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்துவிடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனாலே திரும்ப வாய்ப்பு தேவன் தருவார், எப்படியாக தருவார். அவர் நேசிக்கிறவர்களுக்கு சிற்றை உண்டு. சில வேளைகளிலே தேவன் நம்முடைய பெயரை கெடுப்பதற்காக, வாசனை கெடுப்பதற்காக அனுமதிப்பார். நமக்கு ஒரு தாழ்மை வர வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை அனுமதிப்பார். ஆனால் இது மிகுந்த கொடுமையான பாவமாக இருக்கிறதுனால இதிலிருந்து தப்பித்து கொள்ள தேவனுடைய இரக்கமும் தயவும் நிச்சயம் வேண்டும். எல்லாராலும் இந்த தயவை பெற்றுவிட முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற நிலை மனது இருக்க வேண்டும், முயற்சி இருக்க வேண்டும். ஏதோ தவறு செய்து விட்டோம், அந்த சபைக்குள்ளே நாம் போனால் அந்த சபைக்கு ஒரு ஆசீர்வாத குறைவு ஏற்படும் என்று அவர்களாகவே தங்களுக்கு தண்டனை கொடுத்து சில விசுவாசிகள் சபைக்கு போகாமல், கூட்டங்களுக்கு போகாமல் தங்களை தாங்களே ஆக்கினைக்கு உட்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் தேவன் ஒரு குறிப்பிட்ட நாளிலே அவர்களை மீண்டும் அந்த சபையில் கொண்டு போய் சேர்ப்பார். இது நடந்திருக்கிறது. எத்தனையோ விதமான சாட்சிகள் உண்டு, எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறோம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். இப்படி நீதிமானுக்கு, இவன் நீதிமானாக இருந்தால் இந்த பூமியிலேயே அவனுக்கு சரி கட்டப்படும். அப்படி என்றால் என்ன? நீதிமான்களாக இருக்கிறவர்கள் அவர்கள் செய்கிற சின்ன சின்ன தவறுகளுக்கு இந்த பூமியிலேயே அது சரியாக அந்த ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்து அல்லது ஒரு தண்டனையை கொடுத்து தேவன் அதை சரியாக்குவார். அந்த தண்டனை தான் இது. சரீரத்துக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார். அப்படி சரீரத்துக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது ஆவியும் ஆத்மாவும் தன்னை தாழ்த்தும். அதில் இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் ஆவியிலே ஆத்மாவில் இருக்கிற பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும். இந்த சரீரமானது உபத்திரவப்படும் பொழுது நாம் பாவ மன்னிப்பை அடையலாம், தேவனிடத்தில் நெருங்கலாம். இப்படி பல காரியங்கள் இந்த சரீர உபாதைகளுக்குள்ளே இருக்கிறது. அதனால தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நம்மை நாமே சோதித்தறிந்து நமக்கு ஒரு நன்மையை நாமே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த மனம் இருக்க வேண்டும், அந்த தெய்வ வாய்ப்பு இருக்க வேண்டும், தெய்வத்தை குறித்த ஒரு வாஞ்சி இருக்க வேண்டும், பரலோகத்தை பற்றிய நம்பிக்கை இருக்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும். அதை விட்டு சரி பரவாயில்லை, கொஞ்ச நாள் அப்படி இருந்தோம், இனி பாவத்திலேயே இன்பத்திலேயே வாழ்ந்து விட்டு போகலாம் என்று சொன்னால் அவர்களை யாருமே காப்பாற்றவே முடியாது. எப்படி என்றால், ஒரு பாவத்தை நாம் செய்கிறோமா அல்லது சரீரத்திலே ஆத்மாவிலே ஆவிலே தீமை இருக்கிறதா என்று நம்மை நாமே சோதித்து அறிந்தால் நமக்கு நியாய தீர்ப்பு இருக்காது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பந்தியை பற்றி பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்திலே பானம் பண்ணுகிறவன் எவனோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். அதனாலே எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டும். எண்ணத்தினாலினில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனாலே தனக்கு
ஆக்கினை தீர்ப்பு வரும்படிதான் போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாயிருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்திருந்தால் நியாயம் தீர்க்கப்படும். இப்படி இந்த கர்த்தருடைய பந்தியிலே நம்மை நாமே நிதானித்தறிந்து கலந்து கொள்கிறது போல, நாம் இதற்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல சபைக்கு என்று நாம் அறியும் பொழுது நமக்கு நாமே தண்டனை கொடுத்து கொள்ள வேண்டும். ஊழியக்காரர்கள் என்ன செய்வார்கள்? இந்த பாவம் என்று தெரிந்தால் சபையிலே சேர்த்து கொள்ளாமல் சில காலம் ஒதுங்கி இருக்கும்படி அவர்கள் தண்டனை கொடுப்பார்கள். ஆனால் நாமே நமக்கு தண்டனை கொடுக்கிறது என்பது அது ஒரு பகுதியாக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்முடைய இருதயம் எப்படியா இருக்கிறது, நம்முடைய செயல் எப்படி இருக்கிறது, வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி தேவனே அவருக்கு சித்தமானால் அவரே கொண்டு போய் நிறுத்துவார். இப்படி அநேக பரிசுத்தவான்கள், விழுந்து போனவர்கள், பின்மாற்றத்தில் போனவர்கள், வேசித்தனம் விபச்சாரத்தில் விழுந்து போன பரிசுத்தவான்கள் கூட, விசுவாசிகள் கூட மீண்டும் தேவன் அவர்களை நிலைநிறுத்தியிருக்கிறதை நாம் அநேக சாட்சிகளில் நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கும் யாராவது இருந்தால், இந்த செய்தியை கேட்கிறவர்களாக இருந்தால் தேவன் அவர்களையும் நிலைநிறுத்தும்படியாக நாம் அவர்களுக்காக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இப்படி நாம் தேவனாலே நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு கூட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், உலகத்தோட ஆக்கினை தீர்ப்பு என்று சொல்வது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. ஆனால் இது தேவன் நம்மை வழிநடத்துகிறதான இந்த நியாய தீர்ப்பு, பரிசுத்த பவுல் சொன்னதான இந்த ஆலோசனை, தேவன் கர்த்தராலே நமக்கு ஒரு சிக்ஷை உண்டாகிறது. அந்த சிக்ஷையினாலே நம்முடைய சரீரமானது பாதிக்கப்படும் பொழுது நம்முடைய ஆவி அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று அது கர்த்தருடைய வருகையில் காணப்பட நமக்கு உதவி செய்கிறது. இதை வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14 முதல் இருக்கிற வசனங்கள் சொல்லுகிறது, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படிக்கு பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. இந்த என்னாகமம் 25ஆம் வசனத்தில், 25ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களிலே இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி பாலாக் என்கின்ற மோவாபிய ராஜா பிலேயாம் என்ற தீர்க்கதரிசியை அழைத்து கொண்டு போனான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு எதிரடியாக இருந்ததுனால, இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், இவர்களை நீ சபிக்க வேண்டாம் என்று சொன்னார். அதனால் அவனால் சபிக்க முடியாததுனால அவன் ஆசீர்வதித்தான். ஆனால் ஒரு நுட்பமான ஒரு காரியத்தை அவன் சொல்லிவிட்டு போனான். இந்த ஜனங்களை சபிக்க முடியாது, ஆசீர்வதிக்கத்தான் முடியும். இவர்கள் சபிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இவர்களை தேவன் மாத்திரம்தான் சபிக்க முடியும். தேவனே சபிக்க வேண்டும் என்று சொன்னால் விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், இந்த 2 பாவங்களை இவர்கள் செய்யும்படியாக இவர்களுக்கு நடுவில் மோவாபிய ஸ்திரீகளை கொண்டு போய் விடுங்கள் என்று சொன்னான். இதைத்தான் இந்த வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான இடரல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி இவர்கள் விக்கிரக ஆராதனை செய்யவும் வேசித்தனம் பண்ணவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு தூண்டுதலாக இருந்தார்கள். அதனாலே அங்கே ஒரு பெரிய வாதை ஏற்பட்டது. இப்படி இந்த வாதை எப்படி ஏற்பட்டது? அவர்களுடைய சரீரத்தில் பாகால் தேவனை வணங்கினதுனால சூரியனுக்கு நேராக அவர்களை தூக்கி போடும்படியாக தேவன் சொன்னார். இப்படி சரீரம்தான் அங்கே ஆக்கினை தீர்ப்பு அடைந்தது. அதனாலே தான் அந்த சரீரத்தை உபத்திரத்துக்குள்ளாக்க வேண்டும் என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார். அடுத்து, நீ மனம் திரும்ப, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தாலே அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன் என்று ஒரு எச்சரிக்கையாக தேவன் சொல்லியிருக்கிறார். அடுத்து, பெர்கமோ சபையின் தூதனுக்கு தேவன் சொன்ன காரியம் ஒன்று உண்டு. தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் எனும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து
அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்த யேசபேல் என்ற தீர்க்கதரிசி ஆகிய பெண் புதிய ஏற்பாட்டின் சபையிலே அவளுடைய ஆவி கிரியை செய்கிறது. இந்த யேசபேல் என்கிறவள் ஏற்கனவே ஆகாப் ராஜாவுடைய மனைவியாக இருந்த இவளிடத்தில் விக்கிரக ஆராதனை, வேசித்தனம் செய்கிற ஆவி, பிசாசினுடைய ஆவி இருந்ததுனால அந்த யேசபேல் என்கின்ற பெண்ணின் மூலமாக கிரியை செய்த பிசாசின் ஆவிக்கு யேசபேலின் ஆவி என்று சொல்லுகிறோம். அந்த யேசபேல் என்ற பெண்ணுக்கு இருக்கிற ஆவி ஒன்று, அந்த யேசபேலுக்குள்ளே இருக்கிற பிசாசின் ஆவிக்கே யேசபேலின் ஆவி. அந்த யேசபேலின் ஆவி என்ன செய்யும்? விக்கிரக ஆராதனையும் வேசித்தனமும் செய்ய தூண்டுகின்றதாக இருக்கிறது. இப்படி இந்த தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடிய இவள் என்ன செய்கிறார்? ஊழியக்காரர்களிடத்தில் அது வேசித்தனம் பண்ணவும், விக்கிரங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதிக்கிறார். ஏனென்றால் அது வஞ்சிக்கிற ஆவி. இதெல்லாம் சாதாரணமான விஷயம்தான். உலகத்தாரோடு கலந்து கொள்ளலாம், அவர்களுடைய காரியங்களில் கலந்து கொண்டு அவர்களோடு நாம் விருந்துணலாம் என்றெல்லாம் சொல்லி இந்த 2 காரியங்களை செய்ய புதிய ஏற்பாட்டு சபையில் இந்த ஆவி இன்றைக்கு கிரியை செய்கிறது. இதற்கு என்ன தண்டனை தெரியுமா? அவள் மனம் திரும்பும்படியாக அவளுக்கு தவணை கொடுத்தேன். இதுதான் தேவனுடைய நியாய தீர்ப்பிட ஒரு முதல் படி. மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவளுக்குள்ளே ஒரு மனஸ்தாபத்தை, ஒரு தவணை கொடுத்தார். ஆனால் அவளுக்கு வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதைத்தான் நாம் ஏற்கனவே தியானித்தோம். இப்படிப்பட்டவனுக்கு ஒரு தவணை கொடுப்பார், ஒரு வாய்ப்பு கொடுப்பார். அதிலே திருந்தினால் அவனுக்கு நன்மையாக இருக்கும். அடுத்து இதோ அப்படி அவளுக்கு விருப்பமில்லை, அப்படி அவள் மனம் திரும்பாத பட்சத்தில் இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே உபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்தில் தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொள்ளுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படி பலனளிப்பேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை இருக்கிற வசனங்களிலே பார்க்கலாம். இந்த யேசபேலின் ஆவியினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்குரிய நியாய தீர்ப்பு என்னவென்றால், இவர்கள் என்ன செய்வார்கள்? விக்கிரக ஆராதனை, வேசித்தனம் செய்வார்கள். வேசித்தனம் என்பது சரீரத்தில் செய்கிற வேசித்தனம் மாத்திரமல்ல, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறார். விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? அப்படியானால் உலகத்தையும், உலகத்து மனிதர்களையும், உலகத்து பொருட்களையும் அதிகமாய் நேசிக்கிறதும் ஒரு விபசாரம்தான். அதுவும் ஒரு விக்கிரகமாக இருக்கும். தேவனை தவிர யாரை, எந்த பொருளை அதிகமாக நேசிக்கிறோமோ அதுவும் விக்கிரகம்தான். அப்போ சரீரத்தின் செய்ததான விக்கிரகத்தை, அந்த விபசாரத்தை எப்படி தண்டிப்பார் என்றால், அந்த சரீரம் கட்டில் கிடையாக்கி போடுவார். அப்படிப்பட்டவர்கள் படுத்த படுக்கையாக இருப்பார்கள். மனம் திரும்பாதவர்கள், மனம் திரும்பினவர்கள் தேவனுடைய சமூகத்திற்கு வந்து விடுவார்கள். தேவன் விட்டு விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. மனம் திரும்பாமல் இருமாப்பாய் இருக்கிறவர்களுக்கு பலன் என்ன? அவர்கள் படுத்த படுக்கையாக இருப்பார்கள். அது கூட எதற்காக அவர் கொடுக்கிறார்? அப்படி படுத்த படுக்கையாக ஒன்றும் இல்லாமல் அவருடைய சரீரம் நிர்மூலமாக்கப்படும்படியாக ஒரு நியாய தீர்ப்பை தேவன் கொடுத்தால், அப்படியாவது அவர்கள் மனம் திரும்பி ஒருவேளை திரும்பினால் அவருடைய ஆவி கர்த்தருடைய நாளிலே ரட்சிக்கப்பட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதனாலே அவளை மாத்திரமல்ல, அவளோடு யாரெல்லாம் வேசித்தனம் பண்ணினார்களோ அவர்களையும் அவர்களுடைய பிள்ளைகளையும். ஏனென்றால் தேவன் நீதியில நியாயாதிபதி. பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். அதனால இந்த பாவம் மாத்திரம் பிள்ளைகளையும் பாதிக்கும், குடும்பத்தாரையும் பாதிக்கும். அதனாலே இந்த விதமான காரியங்களை செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட நாள் தேவன் எழுப்பும் பொழுது அதை விட்டு வெளியே வந்து விட வேண்டும். அது மட்டுமல்ல, இவளை எப்படி தேவன் தண்டிக்காமல் இருக்க முடியும்? இதற்கு ஒரு முன்னுதாரணம் உண்டு.
இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாபினுடைய மனைவியாகிய யேசபேலை எப்படி அவர் தண்டித்தார் என்பதை பார்க்கும் பொழுது, அவர்களுடைய சரீரத்தையும் அவருடைய பிள்ளைகளுடைய சரீரத்தையும் அவர்களுடைய குடும்பத்தாருடைய சரீரத்தையும் இப்படித்தான் தேவன் நியாயம் தீர்த்தார். அதற்காகத்தான் பரிசுத்த பவுல் இந்த வசனத்தை சொல்கிறார். சரீரத்திலே அவனுக்கு உபத்திரத்தை கொடுக்கும்படியாக. சரீரத்திலே உபத்திரவை கொடுத்தால் ஆத்மா ஈடேற வாய்ப்பு உண்டு. இப்பொழுது இந்த ஆகாபின் மனைவியை ஆகாபுடைய குடும்பத்தை எல்லாம் எப்படி தேவன் நியாயம் தீர்த்தார் என்று பார்த்தால், நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்தப்பழியையும் யேசபேலின் கையிலே வாங்கும்படி நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிடக் கடவாய். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏனென்றால் தீர்க்கதரிசிகளை எல்லாம் அவள் கொன்று குவித்தார், ஊழியக்காரர்களை எல்லாம் அவள் அழித்தாள். அதனாலே அந்த ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசிகள் ரத்தம் சிந்தினார்கள் அல்லவா, அது தேசத்திலே ஒரு பெரிய இரத்தப்பழியாக இருந்தது. அதனாலே தேசத்திலே மழை பொழியாதபடிக்கு 3 வருடம் தேவன் அதை தடுத்து நிறுத்தினார். அது மட்டுமல்ல, இந்த மழை அதற்கு முன்பு தேவன் கொடுத்த மழைக்கு காரணம் தேவன் அல்ல, அது அவர்கள் வணங்குகிறதான பாகால் தெய்வம். பாகால் என்பவன் இயற்கைக்கு, மழைக்கு, வளத்துக்கு காரணமானவன் என்று சொல்லி பாகாலை வணங்கினார், விக்கிரக தோப்புகளை ஏற்படுத்தினார். இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் 400 பேர், 450 பேர், ஏறக்குறைய 850 பேர் இவளோடு கூட இருந்தார்கள். பந்தியிலே இவளோடு கூட சாப்பிடுகிறவர்கள் உண்டு, பாகால் தீர்க்கதரிசிகள் உண்டு. இந்த 850 பேரையும் எலியா தீர்க்கதரிசி வானத்திலிருந்து கர்த்தருடைய அக்கினி இறங்கி வந்து அவன் செலுத்தின பலியை மாத்திரம் பட்சித்து போட்டது. பாகாலின் பலியை பாகால் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலே அங்கே இருந்த எல்லா தீர்க்கதரிசிகளையும் இஸ்ரவேல் ஜனங்கள் கொன்று போட்டார்கள். தேவனே, இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று ஜனங்கள் கூக்குரலிட்டார்கள். இப்படி ஒரு பெரிய நியாய தீர்ப்பை எலியா தீர்க்கதரிசி செய்தான். அடுத்து இந்த ஆகாபின் குடும்பத்தில் தேவன் சொன்னது என்னவென்றால், ஆகாபின் குடும்பமெல்லாம் அழியும்படிக்கு சுவரிலே நீர் விடும் ஒரு நாய் முதலா இல்லாதபடிக்கு இஸ்ரவேலிலே அவனுடையவைகள் அடைப்பட்டவனையோ விடுபட்டவனையோ கருவறுத்து அப்படியே நான் அந்த குடும்பத்தாருக்கு செய்வேன். யேசபேலை பற்றி சொல்லும் பொழுது, யேசபேலை இஸ்ரவேலின் நிலத்திலே நாய்கள் தின்றுவிடும், அவளை அடக்கம் பண்ணுகிறவன் இல்லை என்கிறார். ஆகாபின் குடும்பத்தை பாஷாவின் குடும்பத்திற்கு சரியாக்குவேன் என்றெல்லாம் ஏற்கனவே தேவன் சொல்லியிருந்தார். இது எப்படி நடந்தது என்றால், எகு இஸ்ரவேலுக்கு வரும்பொழுது யேசபேல் தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள். சிம்ரி சேமம் அடைந்தானா என்று அவளை பார்த்து கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான், அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினதினாலே அவளுடைய ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்து கொண்டு போய் உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு, நீங்கள் போய் சபிக்கப்பட்ட இந்த ஸ்திரீயை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள், அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்றார். அவர்கள் அவளை அடக்கம் பண்ண போகிற போது அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்கையுமே அல்லாமல் வேறு ஒன்றையுமே காணவில்லை. அவர்கள் திரும்பி வந்து அவனுக்கு அதை அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் சொல்கிறான், இது எலியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தை, இஸ்ரவேலின் நிலத்திலே நாய்கள் யேசபேலின் மாம்சத்தை தின்னும் என்று இன்னது யேசபேல் என்று சொல்லக்கூடாதபடிக்கு யேசபேலின் பிரேதம் இஸ்ரவேலின் நிலத்திலே வயல்வெளியின் மேலே போடும் எருவை போல் ஆகும் என்று சொன்னாரே என்றான். இப்படி அவளுடைய நியாய தீர்ப்பு, அவளுடைய சரீரம் ஒரு நியாய தீர்ப்புக்குள்ளாய் போனது. அடுத்து நாபோத்துக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அது ஆகாபின் அரண்மனை அண்டையிலே ஒரு சிறிய திராட்சை தோட்டம் இருந்த பொழுது அதை ஆகாப் ராஜா இச்சித்தான். ஆகாப் ராஜாவுக்கு ஏகப்பட்ட நிலங்கள் இருந்தாலும் அது ஒரு சிறிய நிலத்தின் மேலே அவனுடைய கண்கள் பறந்து போனது. இந்த காரியத்தை செய்தது ஒரு வகையில் பிசாசாக இருந்தாலும்
அதற்கு ஒரு முகாந்திரத்தை தேவன் ஏற்படுத்தியிருந்தார். அப்படி செய்த பொழுது அந்த நாபோத்தை கொலை குற்றம் சாட்டி பொய்யாய் அவன் மீது பழி சொன்னார்கள். என்னவென்றால், அவன் ராஜாவையும் தேவனையும் நிந்தித்தான். ராஜாவையும் தேவனை நிந்தித்தால் அவன் கல்லிருந்து கொலை செய்யப்பட கடவன் என்று நியாய தீர்ப்பு சொல்கிறது. அதனாலே அவனை பார்த்து கல்லெறிந்து கொன்று போட்டார்கள். உடனே தேவன் எலியாவை அழைத்து, நீ அவனை பார்த்து கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்கிறார். நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று சொல்லி அனுப்புகிறார். அப்படியே அவனுக்கும் நடந்தது. ஏன் என்றால், தன் மனைவியாகிய யேசபேல் தூண்டிவிட்டபடி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாவை போல ஒருவனும் இல்லையாம். வேதத்தில் தன் மனைவிக்கு தன்னை விற்று போட்டவன் இவன் ஒருவன் தான். இவன் என்ன செய்தான்? நரகலான விக்கிரங்களை பின்பற்றி அருவருப்பாய் நடந்து கொண்டான். அதனாலே அவனுக்கு மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பத்தார், அவனுடைய குமாரர்கள், இவர்கள் எல்லாருக்கும் ஒரு நியாய தீர்ப்பு தேவன் கொடுத்திருந்தார். ஆனால் என்ன நடந்தது? ஆகாப் ரட்டுடித்தி தன்னை தாழ்த்தி அவன் படுத்துக்கொண்டான். தேவன் அதை பார்த்தார். வேதத்திலேயே தேவன் மகிழ்ச்சியாய் ரொம்ப மகிழ்ந்த ஒரு காரியம் இதுதான். சொல்லுகிறார், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடினால நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களிலே அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இப்படி அந்த நியாய தீர்ப்பு தள்ளி போனது. அவனுக்கு கிடைக்க வேண்டிய நியாய தீர்ப்பு கிடைத்துவிட்டது. அவனுடைய குடும்பத்தாருக்கு, பிள்ளைகளுக்கு அதற்கு பிறகு அவனுடைய நாட்களில் இல்லாமல் அவனுடைய குமாரனுடைய நாட்களிலே அது நடக்கும்படியாக அது தாண்டி போனது. இப்படி அடுத்து ஒரு நியாய தீர்ப்பை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அது என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் சீத்திமிலே தங்கியிருக்கும் பொழுது அவர்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ணினார்கள் என்று என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களிலே பார்க்கலாம். அந்த பெண்கள் தேவர்கள்கிட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். அவர்கள் போய் புசித்து தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி அவர்கள் பாகாலை பற்றி கொண்டதினாலே கர்த்தருடைய கோபம் மூண்டது. அவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய் என்று சொன்னார். இப்படி பாவம் செய்தவர்கள், இந்த விக்கிரக ஆராதனை வேசித்தனம் செய்தவர்கள், அவர்கள் சரீரத்துக்கு தண்டனை கொடுக்கிறார். அப்படியே தூக்கி போட்டார்கள். இப்படி இவர்கள் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் என்ன நடந்தது? ஒரு இஸ்ரவேலின் மனிதன் ஒரு மீதியானிய ஸ்திரியை அழைத்து கொண்டு பாளையத்துக்குள்ளே வந்தான், தன்னுடைய அறையிலே அவளோடு கூட வேசித்தனம் பண்ண முடியாது. அப்பொழுது அங்கே இருந்த ஆரோனுடைய குமாரனாகிய எலையாசரின் குமாரனாகிய பினகாஸ் ஒரு ஈட்டியை கொண்டு வந்து அவர்கள் இருவருடைய வயிற்றிலும் உருவி போகத்தக்கதாக அவளை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேலில் உண்டான வாதை நின்று போயிற்று. அந்த வாதையினாலே செத்தவர்கள் 24,000 பேர். ஒரே ஒரு பெண்ணோடு கூட அவன் விபச்சாரம் செய்ததனால 24,000 பேர் இறந்து போனார்கள். இப்படி இது ஒரு பெரிய பாவம், இது ஒரு பெரிய நியாய தீர்ப்புக்கு உண்டான ஒரு சரீரத்துக்குள்ளே வாதை ஏற்படும். அப்பொழுதுதான் அது அந்த ஆத்மாவுக்கு நன்மை உண்டாகப்படியாக செய்யும். இஸ்ரவேல் ஜனங்களிலே இப்படி செய்கிறவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, உபாகமம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், இப்படி விபச்சாரம் பண்ணினதான ஒரு பெண்ணை அவள் தகப்பனுடைய வீட்டு வாசலுக்கு முன்பாக கொண்டு வந்து இஸ்ரவேலிலே மதிகெட்ட காரியத்தை செய்து தகப்பன் வீட்டிலே வேசித்தனம் பண்ணினபடினாலே அவளுடைய பட்டணத்து மனிதர் அவளை கல்லெறிந்து கொள்ள கடவர்கள்.
இப்படி தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க வேண்டும். இப்படி ஏன் கல்லெறிந்து கொள்கிறார் என்று சொன்னால் அதுக்கு 2 காரணம் உண்டு. ஒன்று, இவள் கல்லெறிந்து கொலை செய்யப்பட்ட பொழுது அவளுடைய சரீரத்திலிருந்து இரத்தம் வழியும். அப்பொழுது அவள் செய்த பாவம் ஒரு இரத்தப்பழிக்குள்ள பாவம். அது தேசத்தை தீட்டுப்படுத்தி இருக்கிறது. இவளுடைய தவறு செய்த இந்த பெண்ணினுடைய இரத்தம் உடலில் இருந்து சிந்தும் பொழுது அந்த இரத்தப்பழியானது நீங்கும். 2வதாக, இதை பார்க்கிற மற்றவர்கள் இந்த பாவத்தை செய்யாதபடிக்கு ஒரு தெய்வ பயம் அவர்களுக்குள்ளே உண்டாகும். இதற்காகத்தான் இது ஒரு பாவ நிவர்த்தியாக, பாவத்திற்கு ஒரு பாவ நிவாரண பலியாக அவளையே பலி செலுத்துகிற ஒரு முறைமையை பார்க்கலாம். அடுத்து, இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் அந்த காலம் முதல் அது நடைமுறையில் இருந்து வந்ததான காரியமாக இருக்கிறது. அதனால தான் அந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு இப்படி அவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக, கிரியையின் காரியங்களுக்காக, பாவத்தின் காரியமாக, பாவத்தின் பலனாகிய நியாய தீர்ப்பை அந்த சரீரம் அடையும்படியாக, உபத்திரம் அடையும்படியாக அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் என்று சொல்கிறார். இதன்படி தான் இந்த நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பாவங்களிலே சிக்கிக் கொண்டிருக்கிறவர்களை தேவன் நீதியுள்ளவராக இருக்கிறதுனால அவர்களை எப்படியாவது அந்த பாவத்திலிருந்து விடுவித்து அவருடைய ஆவி விடுதலை அடையும்படியாக அவர்கள் சரீரத்தை தேவன் சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று அவர் தீர்ப்பு சொன்னதன்படி நாமும் கூட அப்படியே இப்படிப்பட்டவர்களுக்காக தேவன் அப்படி ஒரு அனுக்கிரகத்தை, ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்து அவர்களை மீட்டுக்கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாக, இப்படிப்பட்டவர்களை விடுவிக்கும்படியாக கர்த்தர் தாமே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். உலகம் முழுவதுமாக இன்றைக்கு வேசித்தனம், விக்கிரக ஆராதனை பெருகி இருக்கிறது. ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற பிள்ளைகள் ஏதாவது ஒரு காரணத்தினால இந்த வேசித்தனத்துக்குள்ளாக போயிருக்கலாம். எத்தனையோ விசுவாசிகள், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் கூட இப்படிப்பட்ட பாவத்துக்குள்ளே சிக்கியிருக்கலாம். அவருடைய ஆத்மா, ஆவி உம்முடைய வருகையிலே குற்றமற்றதாக காணப்பட வேண்டுமானால் இந்த சரீரம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த சரீரம் பாடுகள், உபத்திரவங்கள் வழியாக போக வேண்டும், துன்பத்தை அனுபவிக்க வேண்டும், தண்டனையை அடைய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஆவியானது காக்கப்படும், ஆத்மாவானது காக்கப்படும், உடைய வருகையிலே காக்கப்பட உதவி செய்யும். ஆவி, ஆத்மா, சரீரமெல்லாம் குற்றமற்றதாக காணப்பட வேண்டுமானால் இந்த சரீரத்தை உபத்திரத்துக்குள்ளாக்கி அந்த சரீரத்திலே ஒரு மனம் திரும்புதல் ஏற்படுத்தி இந்த ஆவியும் ஆத்மாவும் இடத்தில் காணப்பட உதவி செய்யும். இப்படி மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.